அப்போ போகலாம். பேசி ஓகே நண்பா. என்ன நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம்னா, ஏதோ கிணறு ஒன்று, சின்ன கிணறு ஒன்று தூக்கணுமா, பழைய கிணறு. ஸோ அதுக்கு தான் 2 வண்டியும் தேவைப்படுது. எடுத்துகிட்டு போகிறோம். ஆச்சிட்டு பின்னாடி நிற்கிறான். அவன் கொண்டாந்து விட்டுட்டு வந்துடுவான் நண்பா. எடுத்தான் வாயில் பூசு. தெரில ப்ரோ. ஏதாவது கிணறு தூக்கணும்னாங்க, போய் பார்த்தா தான் தெரியும் என்ன கிணறு, என்ன வேலை, எதுக்கு. போய் பார்த்து கண்டினியூ பண்ணுறேன். சரி, வேலையும் எதில் ப்ரோ, மழையும் பெய்யல. வெளியில் போகலான்னு பார்த்தா அதுக்கும் மழை பெய்யல. சரி ஓகே, இதனாச்சும் போய் ஓட்டும். என்ன பண்ணுறது, கைக்கில் கூட காசு இல்லையே. மரம் 1 ரூபான்னா செலவு 10 ரூபா ஆகுது. நேற்று பாரு திடீர்னு என் செல்லு வேறு நல்லா பேசிட்டு இருந்த செல்லு திடீர்னு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. போயிட்டே இருக்கிற இன்னும் போய் காலிப்பி வந்துட்டோம். இங்கே பக்கத்தில் கண்டா தெரியும். நம்ம பொண்ணு இருந்து காலிப்பி வந்துட்டோம். காலிப்பியிலேருந்து வைகுந்தம் போகிற ரோடு இங்கே எத்தனை கிலோமீட்டர் தெரில. போயிட்டே இருக்கிறோம். போனால் தான் தெரியும். அஜித் பின்னாடி போகிறான். அவன் கொண்டாந்து விட்டுட்டு வந்துடுவான் ப்ரோ. அப்புறம் சந்தோஷம் தான் ஓட்டுவான். அந்த இடத்துல சந்தோஷம் ஓட்டுவானா என்னன்னு தெரியல. போனால் தான் தெரியும். அடுத்தபடியாக வைகுந்தம் ரோட்டுக்கு வந்துவிட்டோம். இதில் எவ்வளோ தூரம் போகிறோம்னு தெரியல. சந்தோஷம் பின்னாடி பைக்கில் வரோம். ஓகே ப்ரோ, இப்போ தான் மேப் ஒரு சின்ன சந்தில் போதும். வேற வண்டி வந்துக்கிட்டே இருக்கு. இது வழியாக தான் உள்ளே போகுது. அதான் எதோ துக்கணுமா ப்ரோ, கிணறு துக்கணுமா. எங்கே துக்கணும்னு தெரில. ஏசிபி எங்களுக்கு முன்னாடி வந்துருந்துச்சு. போலாமா? யூத்துலையா நேரத்து ப்ரோ. இது இன்னும் உள்ள 1 கிலோமீட்டர் போகணுமா என்னன்னு தெரில. நம்ம ஊருக்குள்ளேயே போயிட்டு ப்ரோ. எண்டு காடே வரல. மறுபடியும் ரோடு போயிட்டு அது இந்தியாவில். ஓகே ப்ரோ, வந்துட்டோம். இப்போ கள்ளச்செடி போட்டால எப்படி முளைச்சிட்டு இருக்குது. மேட்டுக்காடு சைடு தான். அப்படியே மழை இல்லாத அப்படியே பள்ளம் கட்டிட்டு பாதி செடி வந்துச்சு. ஒரு 4 மரம் இருந்துச்சு. அதான் பார்த்து வந்துட்டோம். இங்கே தான் நினைக்கிறேன். ஆனால் எங்கன்னு தெரில. வண்டி நேராக போகுது. இந்த வீடியோ லேட்டுக்கு ப்ரோ. நேராக போகணும் மாட்டேங்குது. இந்த
இடம் தான் ப்ரோ. வளைஞ்சி யூட்டான் எடுத்து வருது. இங்கே கிணறு இருக்குதுன்னா தெரியுது. யூட்டான் எடுத்து வருது. அப்புறம் போய் இதில் யூட்டான் எடுத்து ஓகே நண்பா, ஒரு வழியாக வந்துவிட்டோம். அங்கே போய் எதுக்கு மாப்பு கஷ்டப்பட்டு ரிவேர்ஸ் போட்டு திருப்பினா திரும்புது கொஞ்சம் ஏறி திரும்பியிருந்தா. இதுதான் அடுத்தவங்க பண்ணுற காப்பி அடிக்கக்கூடாதுங்கிறது, நாமளே யோசிச்சு பண்ணணுங்கிறது. என்னம்மாப்ப என்னாச்சு? ஃபோன் வந்துருச்சா? சோழி முடிஞ்சுதா? வந்துருச்சு. ஓகே ப்ரோ. நம்ம அதுங்காட்டியும் அஜித் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ரொட்டேட்டர் ஓட்டணுமா, எங்கள் ஓனர் ஃபோன் பண்ணிட்டாருன்னு ஓடிட்டார். சும்மா இருந்தது. அதுங்காட்டி சந்தோஷம் வந்து கிரீஸ் அடிக்கிறாரு. கிரீஸ் அடிச்சுட்டு பாட்டு கால் பண்ணி வேண்டிட்டான். நல்லா வயிறு நம்ம சப்பாய்ச்சில் மட்டும் கொஞ்சம் அடிச்சு விட்டுறலாம். அதுக்கு அடிச்சுருக்கிறீங்களா? சப்பாய்ச்சில் மட்டும் கொஞ்சம் அடிச்சு இந்தான முன்னாடி அதுக்கு தேவையில்ல. இந்த ஃப்ரெண்டுக்கு மட்டும் அடிதா. இந்த பக்கமா அந்த பக்கம் அதுக்கு மட்டும் அடி. கண்ணு அடியிலேருந்து விட்டாதான் விட முடியும். அப்படி மறக்காமல் அடிச்சு விடுங்க. நானே ஆடிக்கு ஒரு நாளைக்கு அம்மாச்சிக்கு ஒரு நாளைக்கு தடிக்கும். போதும் இது வச்சுக்க வந்துருக்கோம். இது கட்டி அழுத்து. போதுங்க இந்த சுதந்திரம். போய் அதுக்கு அடி. அந்த வண்டிக்கு அதுக்கெல்லாம் வேணாம். அந்த வண்டிக்கு அப்படியே சப்பைஸில் அடிச்சுட்டு ஓகே நண்பா. மொதல் லோடு பிடிக்க போகுது. இங்கே இருக்க மாட்டேங்குது ப்ரோ, இந்த மூலையில் இருக்க மாட்டேங்குது. அதுதான் நான் பார்த்தேன். அந்த கல் அள்ளிட்டு வந்து கிணறு விட்டு போவாங்களாட்டுக்குது. ஏதாவது சின்ன கிணறு அப்போதைக்கு குட்டை கிணறாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் கிணறு இங்கே இருக்குது. அதை சுத்தமாகனு நினைக்கிறேன். இது பெரிய கிணறு. நான் ஏசி போகிற இடத்துல பெரிய கிணறு. நான் ஏதாவது கொட்டை மாதிரி ஏதாவது ஒருத்தர் இருக்க மாட்டேங்குது. அதை தான் சுற்றுறாங்க. ஏய் அவ்வளோ தூரம் இருக்கிறா பாரு. இவ்வளோ திரும்பாதா? பேர் வச்சுக்கிறேன். எங்கே போய் திரும்ப வராங்க. இவ்வளோ தூரம் திரும்பாது. காட்ட போயிட்டான். காடு நாசம். அந்த வயலே போயிடுச்சு. அண்ணல்ற பேரில் ஏண்டா ஏன் இவ்வளோ இடத்துக்கு இது பண்ணான். சரி அதை அவங்க பேசிக்கிறாங்க, நமக்கு என்ன பூ.
ஓகே நண்பா, பெரிய கல்லாக இருக்குது. இதை வந்து வண்டியிலே கொண்டு போய் போடுவாங்களாட்டுக்கு. பாருங்க போகுதா, போட்டு வரட்டும். நாம் அப்புறம் கடைசியாக பார்த்துக்குவோம் என்ன கண்டிஷன் இருக்குன்னு. ஓகே நண்பா, முதலாட சந்தோஷ் போகிறோம், போய் குடிக்கிட்டோம். ஓரளவுக்கு ரிசர்ச் விட ஆரம்பிச்சான். அப்புறம் என்ன நம்ம கோகுல் வந்துருந்தோம், கொஞ்சம் ஃபன்னாக இருந்திருக்கோம். கோகுல் தான் வராத போயிட்டான். கல்லுக்கிறதுனால இப்படி நெட்வொர்க் விடுறாங்களே. அந்த காரையில சந்தோஷம் ஓட்டி முடிங்காட்டி இதெல்லாம் பிடிச்சி எடுத்துருவாங்க. அவனுக்கு லோடு போடங்காட்டி அதாட்டி ஒரு ஃபோன் வந்துச்சு, நான் அட்டன் பண்ண போயிட்டேன். இப்போ தான் நம்ம வண்டிக்கு லோடு ஆகிட்டு இருக்கு. அப்புறம் லோடு ஆயிடுச்சு. நம்ம போய் அந்த துப்புற கிணறு எப்படி இருக்குதுன்னு தான் பார்ப்போமே. ஒரு நல்ல அப்புறம் ஒரு தலைமாடு ஒரு 120 130 தருவான்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேசிக்கிறாப்புன்னு தெரியல, ரேட்டு பார்ப்போம். ஏன்னா கோகுல இது வந்துருந்தானா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். அவர் தான் எஸ்கேப் ஆகிட்டார். சரி வீடுனா பார்த்துக்கலாம், இன்னொரு பொடியும் கிடைக்காது போயிடுவோம். நல்ல பேர் போட்ட காட்டியே வச்சு நெருக்கி தாம் கட்டுறாங்க. வெயிலில் வேறு காற்று கம்மியாக இருக்குதாட்டுக்கிட்டோ அலையுது வண்டி. ஒரு குட்டை கிணறு ஆட்டுக்கிட்டோ, பெரிய கிணறுல வண்டி வேற போக மாட்டேங்குது. போய் கிணத்தை பார்ப்போம், கிணறு கிணத்தோட ஆழம் எப்படி இருக்குது, எத்தனை நட பிடிக்கும். இதுக்கெல்லாம் மண் எங்கே இருக்குதுன்னு தெரில ப்ரோ. இது பிடிக்க மாட்டேங்குது. இதுவும் கிட்டத்தட்ட 100 நடைக்கு பக்கமாக பிடிக்க மாட்டேங்குது ப்ரோ. தண்ணி பாருங்க என்ன அலசுது மண்ணை போட்டோம். ஒரு கிணறு வெட்டுறது எவ்வளோ கஷ்டம். இது எதனால் மூடுறானா ப்ரோ, இது வாஸ்து பிரகாரம் இந்த இடத்துல கிணறு இருக்கக்கூடாதான். அதனால் வந்து இந்த கிணத்தை மூடுறாங்க, இல்லைன்னா எதுக்கு கிணத்த மூடுறாங்க. வீடு இங்கே இருக்குது. இது வந்து கணக்காக எங்கள் ஊரில் வந்து என்ன மூளை படமே இருக்குது சார். இந்த கிணறு கரெக்டாக மூலையிலே இருக்கிறதுனால அது வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு மூடுறாங்க. ஆல்ரெடி தானே ஒரு கிணறு, பெரிய கிணறு இருக்குது. அதனால் அந்த கிணத்தை மூடிடலான்னு மூடிக்கிறாங்க.
பார்ப்போம் என்ன பண்ணி தோன்றும் பேசல எனக்கு எந்த நம்பர் இல்லையே. நாளைக்கு போய் பார்ப்போம் என்ன பண்ற. சரி உள்ள முதலுக்குதா தோசை எத்தச்சோடு இந்த அங்கே ஒரு முதல்ல ஒன்று இருக்குது பாரு. குட்டி சாத்தானா ஏண்டா குட்டி சாத்தான் தான் இருக்குது அதில் முதலுக்குதா குட்டி சாத்தானா குட்டி சாத்தான் பார்த்துக்காம ப்ரோ சந்தோஷம் ஆடுது இங்கே நீ போயிட்டு இருக்கும் போதே தான் ஆடிக்கிட்டே போகுது தெரியல. நானும் தான் பார்த்தேன். அப்படித்தான் என்னாச்சு இது கை மாட்டுது ப்ரோ, அதனால கழட்டி வச்சிட்டேன். அதெல்லாம் எதுக்கு இது மாதிரி வாட்டம் வராது. அது ஒரு 200 ரூபா போட்டு டக்கு டக்குன்னு. யாரோ ஃபோன் பண்ணுறாங்கோ. ஹலோ ஏண்ணா ஓகே நண்பா. இருட்டே கட்டிக்கிச்சு. பக்கத்து ஊரில் வேறு மழை பெஞ்சிட்டு இருக்குது. என்ன ஆகுமோ தெரியல, பார்ப்போம். என்னடா 2 பேரும் குசு குசுன்னு பேசுகிறீங்க? கம்பெனி பேசுங்க நல்லாவே பேசுங்க. வீடியோ ஓடிட்டு இருக்குது, நீங்கள் சொல்லிடுவோம். ஐயோ சரி. பிளட்டி பர்கர் மாப்பிள்ளை தோலன்லகிற தோரல. சரி மாப்பிள்ளை தோலை என்னடா அது மாப்பிள்ளை தோரணையில் இருக்கிறான்னு. ஏன் லைட் வச்சிட்டீங்க ஸ்டேரிங் வர அது ஓடு ஓட்டணும் கை மாட்டேன். சூப்பராக ஓட்டலாம். உங்களுக்கு ஓட்ட தெரியல பிடிக்கிறது இப்படி ஸ்டேரிங் பிடிச்சிட்டு மேலே வச்சு ஓட்டணும். ஏடா இப்படி பிடிச்சிட்டு இப்படின்னா அந்த நினப்புலேயே இருந்தா எப்போ பாரு உருட்டு நினப்புலேயே தான் இருக்கிறது. அங்கே ஒரு பேர் உருட்டு உனக்கு வச்சுட்டு 1 மணி நேரமாக உட்காந்துருக்கிறான். வருவான்னு. எங்கள் வீட்டில் வந்து இருந்துட்டியா? கிணத்தையா நாகரண்ணா வீட்டுக்கிட்ட கேட்க போனான்ட்டு அங்கே போய் மழை பிடிச்சிருச்சு. இந்த பக்கம் பார்த்தா இங்கே மீன் கிடைக்கும் தானே மழையை காணும். என்னடா ஆலம்பட்டி பக்கம்லாம் எனக்கு 60 மழை போகுது. ஆப்பிச்சு சாணி மாடு மாதிரி காக்கா. ஓகே அது அந்த மண்ணாக இருக்குதுன்னு ஒரு இடம் கொட்ட சொல்லியிருக்கிறாங்க. இது எங்கள் மாப்பிள்ளை கிணறு இப்போதைக்கு நம்புற மாதிரி தெரியல. இன்னும் தண்ணியாகவே தான் இருக்குது. இப்போ தான் மண் ஓடு. இப்போ தான் 2வது நடம் கிடுக்கிடுன்னு வேலையாகுது. தான் வரணுமா தெரியல என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே. நைட்டு ஓட்டுறாங்களா? பேசுவீங்க கரன்னு இதிலே பேசுவீங்க. ஐயா ஓகே நண்பா, அவ்வளோதான். இருட்டு கட்டிக்கிச்சு. இனிமேல் நம்ம ஷூட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நைட்டு அப்படி சப்போஸ் க்ளோஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் நைட்டு மூடுற மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன் நண்பா. இல்லைனா நாளைக்கு சான்ஸ் இருந்தால் நாளைக்கு இதோட பார்ட் நாளைக்கு மீண்டும் தொடரும். நானாச்சு எடுத்துகிட்டு போகிறேன். இவங்க 2 பேரும் பழமாக பேசுகிறானுங்க. அது பிடிக்கும் ப்ரோ. இப்படியா கிட்டத்தட்ட ஒரு 55 நடை பண்ணுறேன். எங்க நீயே கூட வட்டிவிட, நீயே போ.
இன்னும் கணக்குக்கு ஒரு 100 நாளைக்கு மேலே பிடிக்கிற மாதிரி தெரியுது நண்பா. அதனால் நைட்டு ஓட சொன்னால் நைட்டு ஓட சொல்லிட்டு க்ளோசிங் பண்ணும்போது கிணத்த மட்டம் பண்ணும்போது வீடியோவில் காட்டுறேன். இல்லை நிறுத்திட்டு காலையில் ஓட சொன்னாங்கன்னா நாளைக்கு மழை இல்லைன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு வீடியோ க்ளோஸ் பண்ணி நாளைக்கு இருக்கிறதெல்லாம் ஓட்டி காட்டலாம் ப்ரோ. ஆனால் தண்ணி இல்லைன்னா சீக்கிரம் மேலே வந்திருக்கும். தண்ணி இருக்கிறக்க இப்போ 50-60 நடை ஓட்டி மேலேயே வரல ப்ரோ. கொட்டை உள்ளேயே தான் போகுதே தவிர மேலே கொஞ்சம் கூட வரல. நாங்களும் ஓட்டிகிட்டே தான் இருக்கிறோம். கிணறு மாதிரியே இருக்குது. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், ஆல் டே. இப்போ தான் ப்ரோ டக்குன்னு இந்த ஆனந்த வாடி இப்போ தான் 5 மணிக்கு மேலே வண்டிக்கு 10 நடை கிடுக்கிடுன்னு வந்திருக்குது. இது காலையிலேருந்து வந்திருந்தா எந்நேரம் கிணறு போட்டிருக்கோம். இது 2வது பம்பு ஏற்றும் போது என்னோடய சின்ன டிப்ஸ், இப்படி 1/2 பம்பில் நிறுத்திக்கிட்டிங்கன்னா ஒட்டி பம்பு வந்து சீக்கிரம் லீக் ஆகாது. அவ்வளோதான். அப்படியே இப்போ இறக்கூட இறக்கும். ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில். அஜித் வேறு அவன் லவரை பார்த்துட்டு எவ்வளோ லவரை பார்க்க போனானா எந்த அளவுக்கு ஜாலியாக டிப்டாப்பாக வந்துருக்கிறான். ஃபோன் வேறு பேசுகிறான் லவர் கிட்ட. அந்தான வந்து தள்ளி போட்டு சொல்லுங்க. ஆமாம், அதுதான் பெஸ்ட்டு. அதைத்தான் நான் முன்னே சொன்னேன். கறி வாசம் வருது, யாரும் சமைக்கிறாங்களோ. அப்புறம் போய் ஏன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி